என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சிக்க மனமில்லை நாவல் பகுதி 12. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். யாழினி வீட்டு வாசலில் வந்து இறங்கினாள். சுந்தர், நான் 6 மணி வரைக்கும் வீட்டுல இருப்பேன். நீங்க வெயிட் பண்றீங்களா இல்ல போயிட்டு வர்றீங்களா? மேம், இங்க பக்கத்துலதான் என் வீடு இருக்கு. நான் என் வீட்டுக்கு போகவா? நீங்க டைம் ஆகும்போது என்ன கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன். ஓகே, நீங்க கிளம்புங்க. கார் அங்கிருந்து கிளம்பியது. யாழினி 2 கையிலும் 4-5 பைகளோடு தான் வந்தாள். அவள் முன் வாசலை எட்ட ஒரு நாளும் இல்லாத திருநாளாக வாசலில் யவ்வனாவின் செருப்பை கண்டு வியந்தாள். வீட்டிற்குள் வந்தவளின் செவியில் அப்பா அறையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கும் யவ்வனாவின் குரல் தெளிவாக வந்து விழுந்தது. அம்மா, யாழினிக்கு போன் பண்ண சொன்னேன்ல, ஏன் இன்னும் கூப்பிடல? கூப்பிட்டுட்டு என்னடி சொல்ற? அவ எப்படி இருக்கான்னு கேட்க வேண்டியது தானே. அவளுக்கு என்னடி, அவன் நல்லாதான் இருப்பா. அவன் நல்லாதான் இருப்பா. அதே மாதிரி நம்மளையும் நல்லா வச்சு பாத்துக்க சொல்லுங்க. எங்களை அவன் நல்லா தாண்டி வச்சு பாத்துக்கிறா. உன்னை கட்டி கொடுத்தாச்சு, உன் புருஷன் உன்னை நல்லா தானே வச்சு பாத்துக்கிறாரு. அப்புறம் எதுக்கு அவளை தொல்லை பண்ண சொல்ற? அது மட்டும் இல்ல, அவ இன்னைக்கு வேலைக்கு போயிருப்பா. வேலைக்கு போயிருப்பாளா? ஆமடி, அவையம்மா வேலைக்கு போனும். கோடீஸ்வரர் வீட்டு மருமக கேட்டேன்டி. என்னதான் பணக்கார வீட்டுக்கு மருமகளா போனாலும் எல்லாத்துக்கும் அவங்க கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கவா முடியும்? நம்ம தேவைக்குன்னு நம்ம கையில ஏதாவது வச்சுக்கதானே வேணும் அப்படின்னு கேக்குறா. அவ கேக்குறதும் சரிதானே, தப்பெதுவும் இல்லையே. தப்பெதுவும் இல்லதான். ஆனா இவ வேலைக்கு போக ஆரம்பிச்சா அவங்க கிட்ட இருந்து காசு எதையும் பிடுங்க முடியாதேம்மா. பிடுங்கணும்ன்ற எண்ணம் அவளுக்கு இல்ல. இப்பவே நமக்கு எக்கச்சக்கமா காசு கொடுத்து உதவி பண்ணிருக்காங்க. அதுக்கு மேலே அவங்க கிட்ட இருந்து பிடுங்கணுமா? அம்மா, அவங்க கோடீஸ்வரங்கம்மா. காசை எங்க அடுக்கி வைக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. அதுல கொஞ்சம் அப்படியே உருவி நம்ம கிட்ட கொடுக்க சொல்லுங்க. நம்ம பத்திரமா நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். நீ பணப்பேயாடி, ஏண்டி இப்படி அலையிற? உனக்குதான் நகைக்கு நகை இருக்கு. உன் புருஷன் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. இதுக்கு மேல உனக்கு என்னடி வேணும்? நகை இருக்கா? அதெல்லாம் அவரு தான் அடகு வச்சிருக்காரு. அப்படியே ஒண்ணு போட்டேனா பாவம். ஏண்டி அவர் மேல பழிய போடுற? எல்லா நகையையும் நீ பீரோல வச்சு பூட்டி வச்சுட்டுதான் வெறும் கை காலு கழுத்தோட இங்க வந்து நிக்கிறேன்னு எங்களுக்கு அப்பவே தெரியும். ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லி அந்த நகையெல்லாம் வாரி உங்ககிட்ட கொடுத்திருந்தா இப்ப நானும் உங்களை மாதிரி பிச்சைக்காரியா தான் நின்னு இருக்கணும். வேண்டடி, நீ பிச்சைக்காரியா இருக்க வேண்டாம். அதே மாதிரி அடுத்தவங்களையும் பிச்சைக்காரங்க ஆக்காத. காலையிலேயே வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரும்போதே தெரியும்டி ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கேன்னு. நான் இப்பவே யாழினிக்கு போன் பண்ணி நீ சொல்ற மாதிரி உனக்கு எந்த கடனும் கிடையாது, காசு எதுவும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட போறேன். அம்மா, நீ உண்மையிலேயே எனக்கு அம்மா தானா இல்ல மாமியாரா? நல்லவங்க எல்லாம் கெட்டவங்க கண்ணுக்கு நல்லவங்களா தெரிய மாட்டாங்கடி. அப்போ என்ன கெட்டவேன்னு சொல்றியா? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? அவர்கள் உரையாடல் இதற்கு மேல் தொடர்ந்தால் சண்டையில் தான் வந்து முடியும் என்று யாழினிக்கு புரிந்தது. அம்மா என்று அழைத்தபடி அறைக்குள் சென்றாள் யாழினி. இருவரும் பேச்சை அப்படியே நிறுத்தி கொண்டனர். யாழினி தான் கொண்டு வந்த பைகளை அம்மாவிடம் கொடுக்க அதை வாங்கி கொண்ட அம்மா, யவனா, நீ வீட்டுக்கு போகும்போது இதையெல்லாம் எடுத்துட்டு போ என்றார். வீட்டுக்கு போறதா? என்ன விளையாடுறீங்களா? என்னுடைய புருஷன் என்ன கொன்னே போட்டுடுவாரு. கொன்னு போட்டுடுவாரா? ஏங்கா அதை ஏண்டி கேக்குற? அவரு பொறுப்புல பேங்க்ல இருந்த காசுல 5 லட்சத்தை காணோமா. நாளைக்கு பேங்க்ல காசை வைக்காட்டி ஜெயிலுக்கு போணுமா. அப்படியா? சரி, உன்னுடைய நகையெல்லாம் அடகு வச்சு காசை கொடுக்க வேண்டியது தானே. என்னோட நகையா? அது எங்கடி என் கையில இருக்கு? ஏதோ உன்னுடைய கல்யாணத்துக்கு போடுறதுக்காக என் நாத்தனார் கிட்ட காசை வாங்கி நகையை மீட்டு போட்டுக்கிட்டேன். அதை திருப்பி அடகு வச்சு அவளுக்கு காசை கொடுக்க வேண்டாமா? கொடுக்காட்டி அவ பிரச்சனை பண்ணுவா. உன்னோட நாத்தனார் காசு தானே. அவங்க அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா கொடுத்து உதவ மாட்டாளா? என்னடி இது? நம்ம வீட்டு ஆட்கள் இருக்கும்போது நான் எப்படி அவங்க வீட்டு ஆட்கள் கிட்ட போய் கையேந்தி நிக்கிறதா? அவரும் உன் தங்கச்சி இப்ப நல்ல நிலைமையில தானே இருக்கா, அங்க போய் காசு வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. யாரு? அத்தானா? ஆமடி, காசு இல்லாம வீட்டுக்கு போனா அவ்வளவுதான், கொலையே நடக்கும். சரி, இப்ப என்ன பண்றது? வேற என்ன பண்றது? உன் புருஷன் கிட்ட சொல்லி ஒரு 5 லட்சத்தை வாங்கி குடுடி. 2 மாசத்துல திருப்பி கொடுத்துடுறோம். அப்படியா? சரி இரு என்றவள் யாரையோ அழைத்தாள். யாருக்கிட்ட கூப்பிடுற? உன் புருஷனுக்கா? இதற்கிடையில் அம்மா யவ்வனா கூறுவது பொய் என்று கைஜாடை கண்ஜாடை எல்லாம் செய்கிறார். சரி என்று தலையை அசைத்து விட்டுதான் யாழினி யாரையோ அழைக்கிறாள். இருக்கா, ஏன் அவசரப்படுற? நான் ஸ்பீக்கர்லயே போட்டு பேசுறேன், யாருன்னு நீயே பாரு. இவ யார கூப்பிடுறா? முணுமுணுத்தாள் யவ்வனா. எதிர்முனையில்
சொல்லுமா யாழினி என்ற கணேஷின் குரல் கேட்டு யௌவனா திருவென விழித்தாள். அத்தான், எனக்கு அவசரமா ஒரு 10 லட்சம் தேவைப்படுது. அக்கா கிட்ட கேட்டேன், உங்ககிட்ட கேட்க சொன்னா. யாரு, உங்க அக்காவா? ஆமா. என்கிட்டயா கேட்க சொன்னா? அப்படி இல்லாதான், அவகிட்ட இருக்கிற நகையை அடகு வச்சு எனக்கு 10 லட்சம் தர சொன்னேன். ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துடுவேன். நகையை அடகு வைக்கணும்னா அத்தான் கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட நீயே கேளு, அவர் சரின்னு சொன்னா நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றா. அதையே என்கிட்ட கேட்க சொன்னா? உங்களுக்கு தெரிஞ்சா கோபப்படுவீங்கன்னு பயப்படுறா போல. ஒத்துக்க மாட்டீங்கன்னு ஒரு சந்தேகம், அதுதான். நான் ஏமா ஒத்துக்க மாட்டேன்? நீங்க போட்ட நகை தானே, உங்க தேவைக்கு வாங்கிக்கிறீங்க. தேவையானதை வாங்கிக்கோமா. சரியத்தான், நான் அவகிட்ட சொல்லிடுறேன். மேல காசு ஏதாவது தேவைப்பட்ட தயங்காம கேளுமா. சரியத்தான். அழைப்பை துண்டித்தவள் யௌவனாவை பார்த்தாள். அசடு வழிய சிரித்தவள், அம்மா நான் கிளம்புறேன், அவரு வீட்டுக்கு வர்ற நேரமாச்சு என்று கூறி எழுந்து கொண்டாள். யாழினி ஒன்றும் பேசவில்லை. குழந்தையை தூக்கி கொண்டு அவள் கிளம்பிவிட்டாள். யாழினி அவள் வீட்டிலிருந்து கௌதம் வீட்டிற்கு திரும்பும் போது 6 மணி. கௌதமின் வீட்டை அடையும் போது ஹாலில் ஒருவரும் இருக்கவில்லை. நேராக தன் அறைக்கு வந்தவள் கதவை சாத்தி தாழிட்ட பின் உடை டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றாள். குளித்து விட்டு வந்தவள் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டு வந்து கதவை திறந்தாள். வாசலில் கீர்த்தனா. யாழினி, நீ இப்பதான் வந்தியா? ஆமாக்கா. இது உன்னோட மோதிரமானு பாரு. ஒரு மோதிரத்தை காண்பித்து கேட்டாள். அட ஆமா, இது என்னதுதான்? இது எங்க இருந்து கிடைச்சது? கௌதம் கார்ல விழுந்து கிடந்திருக்கு. மதியம் வீட்டுக்கு வந்தப்போ தந்துட்டு போனாரு. நைட் அவர் வர லேட் ஆகுமா, உங்ககிட்ட இன்னைக்கு கொடுக்க முடியாம போயிடும்னு தான் என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. ஓ அப்படியா? மோதிரத்தை வாங்கி விரலில் அணிந்து கொள்ளும் போது இந்த மோதிரத்தை கொடுக்கதான் அவர் ஆபீஸ் வந்திருப்பார் போல என்று நினைத்து கொண்டாள். ஆமா, ஏமா இவ்வளவு நேரம்? அக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஓ, வீட்டுக்கு போயிட்டு வந்தியா? ஆமா, நிதியை எங்க காணோம்? தாத்தா பாட்டியோட விளையாடிட்டு இருக்கா. நீ வந்தது தெரிஞ்சா ஓடி வந்துடுவா. அவகிட்ட சொல்லல. ஏங்கா? நீ இப்பதான் வேலை முடிஞ்சு வந்திருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? நைட் அவ உன் கூட தானே படுத்துக்கிறா. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. கதவை சாத்தி தாழ் போட்டுக்க. இல்லன்னா ஓடி விளையாடும் போது உன் கதவை திறந்திருக்கிறத பார்த்து நிதி உள்ள வந்துட போறா. அப்புறம் உன்னால தூங்க முடியாது. சரிக்கா. கீர்த்தனா அங்கிருந்து நகர கதவை சாத்தி தாழிட்ட யாழினி வந்து படுக்கையில் சாய்ந்தாள். கையை உயர்த்தி விரலில் இப்போது அணிந்த அந்த மோதிரத்தை பார்த்தாள். நீதான் என்ன வம்புல மாட்டி விட்டியா? எனக்கு தெரியாம நீயே கழண்டு கார்ல விழுந்த. நீ கீழே விழுந்ததால தானே அவர்கிட்ட நான் இப்ப 2வது தடவையா வசமா மாட்டியிருக்கேன். எல்லாம் உன்னால வந்த வின. மோதிரத்தை திட்டியவள் கையை தலையணையாக வைத்துக் கொண்டு மெல்ல விழிகளை மூடினாள். சிறிது நேரம் கண்மூடி படுத்திருக்கலாம் என்றுதான் நினைத்தாள். ஆனால் அப்படியே உறங்கி போனாள். செல்போன் அழைப்பை கேட்டு கண் விழித்த யாழினி செல்லை எடுத்து பார்த்தாள். கீர்த்தனா அழைக்கிறாள். அழைப்பை ஏற்றவள், சொல்லுங்கக்கா. சாப்பிடலையா யாழினி? இதோ வரேன்கா. அழைப்பை துண்டித்து செல்லை படுக்கையில் வைத்தவள் எழுந்து குளியல் அறைக்கு சென்று திரும்பினாள். வெளியே வரும்போது மெல்லிய ஒரு நடுக்கம் அவளுள் இருந்தது. ஆனால் ஹாலில் கௌதம் இல்லை. அவனை தவிர அனைவரும் இருக்கிறார்கள். ஆனாலும் அவன் எங்காவது இருக்கிறானா என்று அவள் விழிகள் தேடியது. மாடியை நோக்கி ஓடிய அவளது விழிகளை கண்ட கௌதமின் அம்மா, யாழினி, கௌதம் வர லேட் ஆகுமா, அவனுடைய ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி என்று கூறினார். அப்பாடா! நிம்மதி பெருமூச்சு விட்டவள் சாதாரண நிலைக்கு திரும்பினாள். அனைவரோடும் அமர்ந்து உணவை முடித்தவள் நிதியோடு படுக்கைக்கு வந்தாள். நேற்று போலவே அவள் நிதிக்கு கதை கூற, கதை கேட்டபடியே நிதி உறங்க அவள் விழிகளும் மூடிக்கொண்டன. எப்போதோ வெளியே காரின் சத்தம் கேட்டு சட்டென்று விழித்துக் கொண்டாள் யாழினி. அது கௌதம் தான். பார்ட்டி முடிந்து இப்போதுதான் வருகிறான். நேற்று போல் கௌதம் அறைக்கு வந்து விடுவானோ? பயந்து போனவள் மார்பில் உறங்கும் நிதியை தூக்கி படுக்கையில் கிடத்திவிட்டு எழுந்து ஓடி வந்து கதவை தாழிட்டாள். பொதுவாக பார்ட்டி என்றால் அளவாக குடிக்கும் கௌதம் இன்று யாழினி மீது இருக்கும் கோபத்தில் கண்மண் தெரியாமல் குடித்து விட்டு வந்திருக்கிறான். ஆனாலும் எந்த தடுமாற்றமும் இல்லை. காரை நிறுத்திவிட்டு காரில் இருந்து இறங்கியவன் நிதானமாக நடந்து வீட்டின் முன்வாசலை அடைந்தான். கதவு வெறுமனேதான் சாத்தப்பட்டிருந்தது. கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவன் நேராக நிதியின் அறையை நோக்கி நடந்தான். அறை வாசலை எட்டியவன் கைப்பிடியை பிடித்து கீழே தாழ்த்தி கதவை திறந்து பார்த்தான். அது பூட்டப்பட்டிருக்க கதவை காலால் எட்டி உதைத்தவன், உனக்கு இருக்குடி என்று முணுமுணுத்தபடியே திரும்பி மாடியை நோக்கி நடந்தான். யாழினி செல்போனை எடுத்து நேரத்தை பார்த்தாள். அது 3 மணியை காட்டியது. மறுநாள் கௌதம் எழ தாமதமாகும் என்று அவளுக்கு தோன்றியது.
அவள் நினைத்தது சரிதான். காலை அவள் எழும்போது கௌதம் ஹாலில் இல்லை. அறக்க பறக்க தயாரானவள் கௌதமின் கண்ணில் சிக்காமல் உண்டது பாதி உண்ணாதது பாதியாக அலுவலகம் கிளம்பிவிட்டாள். இன்று எப்படியோ தப்பியாகிவிட்டது. நாளை என்ன செய்வது? நாளை மட்டுமா? தொடர்ந்து வரும் நாட்களில் எல்லாம் கௌதமிடமிருந்து அவன் விழிகளில் இருந்து எப்படி தப்புவது என்ற சிந்தனையோடு அலுவலகம் வந்தவளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருந்தது. தன் இருக்கையில் வந்து அமர்ந்தவளை ஆழமாக பார்த்த ஸ்ருதி, என்னடி கௌதம் அண்ணா கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட போல இருக்கு என்று கேட்டாள். ஆமடி, நேத்தைக்கு தப்பிச்சிட்டேன். ஆனா இனி வர்ற நாட்கள்ல எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல. கவலைய விடுடி, ஒரு வாரம் உனக்கு எந்த பயமும் வேண்டாம். புரியாமல் ஸ்ருதியை பார்த்தாள் யாழினி. எங்க அண்ணனும் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு வாரம் டூர் போறாங்க. ஐ மீன் உன்னுடைய கௌதமும் ஃப்ரெண்ட்ஸும் டூர் போறாங்க. உண்மையாவா? மகிழ்ச்சியில் சத்தமாக கேட்டவள் நாவை கடித்துக் கொண்டாள். உண்மையாவா? குரலை தாழ்த்தி கேட்டாள். ஆமா. என்னைக்கு போறாங்க? எப்ப போறாங்க? இன்னைக்கு மத்தியானம் கிளம்புறாங்க. ஒரு வாரம் கழிச்சுதான் திரும்பி வருவாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் என்றவள் ஸ்ருதியை கட்டிப்பிடித்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள். பகுதி 12 நிறைவடைந்தது. பகுதி 13 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.